ஜோதியில் சுடர் விளக்காய் சக்தியாய் சக்தியின் சமேதனாய் இந்த உலகிலே யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியேற்கக்கூடிய கர்த்தனாக ஈசன் உமா மகேசன் தில்லை நடராஜன் திரு நீலகண்டன் கைலை வாசன் என்ற பெயர் வழக்கு வந்து கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதிலும் இன்று என்னவோ தெரியவில்லையே, இந்த கைலாங்கிரியே அனல் கொண்டு வீசுகின்றது. கைலாயம் சுத்தி பாரு சுத்தி பாரு சுத்தி பாரு இன்னைக்கு நான் பாத்துட்டேன். சுத்தி கம்யூனிட்டிய இந்த சுத்தியா சொன்ன நீதான் சுத்தி பாரு. சுத்தி பார் சுத்தி பார் பாத்துட்டேங்க. என்ன நீதான் சுத்தி பாரு. என்ன அது சுத்தி பாருடா, அது தெரியாது. அங்க இருக்கிறானா இங்க இருக்கிறானா சுற்றி சுற்றி பார். ஐயா பாத்துட்டேன். உட்கார்ந்து இருப்பாரு ஈஸ்வரர். ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஆணவம் இருந்தால் வந்திருப்பது இருக்கிற தெரிந்தோம். எவ்வளவு ஆணவத்தோடு அமர்ந்திருப்பாடா. வாரி வாத்தரை போட்டு மேய்ச்சிட்டு போறோம். நான் யார்? தெகிடாவரி வண்டி அழக்கூடிய இங்க வர காரணம் என்னை பார்த்து நகைத்ததால் ஏராளமாக பேசியதால் இந்த கைலாயத்தை சிறைபிடிக்க வந்திருக்கிறேன். என்னையா இந்த கைலாயத்தையா உன்னால் முடியுமா? அது ஏன் முடியாது? நான் வந்தது தவறு என்று கூறி என் பாதத்தில் விழுந்த மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. அப்படி சென்று விட்டால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. பாரு எவ்வளவு ஆணவம் இருக்கும் பாரு. நம்ம பரம்பரை எப்படியா பண்ண பரம்பரை எங்க பரம்பரை வாங்கி துண்ண பரம்பரை. வாங்கி துண்றதுக்கு மட்டும்தான் ஆளா வாரி கொடுக்கும் பரம்பரை. பலம் தெரிந்து கற்ற வரம் தெரிந்து என்னையே எதிர்த்து துணிகிறானே, சும்மா விடலாமா? கையில பாரு நம்ம கையில கட்டி வச்சுக்கலாம். கையில தோசை சண்டைக்கு நீ போட அவங்க நான் போன மரியாதை இருக்காது. போடா பயப்படுவான். அதனால நானே போடுமா? இவன் ஆடுவதோ தில்லை, கெடுப்பதோ பிச்சை, அடிப்பதோ பம்பை, ஏறுவதோ நொண்டி என்று அப்படி இருக்கும்போது உலகத்துல முதல்ல கஞ்சா பிடிக்க சொல்லி கொடுத்த வேண்டா கம்யூனிட்டியால வந்துட்டான். ஆமாய்யா இந்த கம்யூனிட்டியால வந்துட்டான். இன்னைக்கு கஞ்சா பிடிக்கிறாங்க. எங்க போய் பிடிக்கிறான்? சிவன் கோயில் பேர் பக்கத்துல ஓஞ்சுக்கிறான். நடா பாட்டுக்கு தனியார் பதினஞ்சுலாம் நாங்க ஈஸ்வரன் வேண்டுறோம். எங்க கோயில் பின்னாடி சொல்லுவான். இப்படி போயிட்டு பிறகு இவன் கஞ்சா அவன் படிப்பான், அவன் கஞ்சா இவன் படிப்பான். இந்த கஞ்சா குடிக்க கொடுத்து யார் முதல்ல? இவன். கஞ்சாவால எத்தனை குடும்பம் ஆயிடுறான். அது மட்டுமா நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கம் ஒண்ணு எப்படி? நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கம் ஒண்ணு. இப்போ செக்குல என்ன வருது? நாய் என்ன பண்ணும்? சிவலிங்கத்து மேல வருது.
என்ன பண்ண நாய் நாய் நக்கி பார்க்கும். அது வரைக்கும் நக்கி பார்க்கணும். நக்கி பார்க்கும். ஏன்னா எடுத்து சாப்பிட முடியாது, எட்டு நக்கி சாப்பிட முடியாது. ஆமா. ஆகையால் நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கம் ஒண்ணு. பழமொழி இருக்கு. இந்த சிவலிங்கம் உருவான கருத்து உனக்கு சொல்லுங்க ஐயா. சொல்றேன் கேட்டுக்கோ. ஆ. தார்காவன ரிஷிகள் என்று 60,000 பேரு. இவன் 60,000 பேருக்கும் 60,000 மனைவிமார்கள் ரிஷி பத்திரிகள். அடே இவன் 60,000 முன்னாடி மேலேயும் இந்த கம்யூனிட்டி கண்ணுக்குள்ள வைக்கலாமா? சரி. ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். ஆசைப்படக்கூடாது. படக்கூடாது. இருந்தாலும் ஆசைப்பட்டுட்டா 60,000 ரிஷிகளை நம்ம நோக்கி தவறு இருக்கிறாங்க. ஆமா. இந்த 60,000 பெண்களுக்கும் நம்ம எதனா ஒரு திருவிளையாடல் செய்யணும் அப்படி முடிவு செய்து என்ன பண்ணா ஒரு சேவலாக உருமாறி அதிகாலை வேலை 3 மணி அளவிலே என்ன சேவலாக உருமாறி கொக்கரித்தான். பார்த்தார்கள் ரிஷிகள் அனைவருமே. அடடா பொழுது நேரமாகி விட்டது, ஆண்டவனுக்கு ஒரு தவறுக்கு வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு சென்றார்கள் நதிக்கரைக்கு. நதிக்கரைக்கு சென்று பார்த்தால் கங்கையானவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். கங்கை எப்படி உறங்கணும்னு ஒரு கேள்வி வரும். இன்னைக்கும் நம்ம தாய்மார்கள் எல்லாம் வீட்டுல இருக்கிற தண்ணியோ இல்ல குளத்துலயோ இல்ல ஆத்திலயோ எங்க தண்ணி இருக்கிறாங்கன்னாக்கா கங்கை இரவு நேரத்துல பார்த்தா அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும். அலடிக்காது, பொங்காது, எதுவும் பண்ணாது. அப்படியே அமைதியா தான் இருக்கும். அமைதியா இருக்கும். ஆனா பகல் நேரத்துல பொங்கும் பொங்கும். அப்படி அப்படி ஆடும். ஆடும். அப்ப கூட நம்ம தாய்மார்கள் போனா கூட அந்த கங்கையை எழுப்புவாங்க. ஆமா. ஏன்னா கங்கையான ஒரு பெண்ணு. அந்த குடத்தை போட்டு அப்படி கலக்குவாங்க. நேற்று கலக்குவாங்க. ஆமா ஐயா. நேற்று கலக்குவாங்க. கலக்குவாங்க. அட என்னடா இது பானம் கூட வந்தாங்க. சொல்லுங்க ஐயா. அப்படி இருக்கும்போது பார்த்தால் ரிஷிகள் அனைவருமே எல்லா இது கங்கையான உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி சேவலாக உருமாறி கொக்கரித்தது யார் என்று நான் பார்க்கும்போது சிவபெருமானவர் சேவலாக உருமாறி இருக்கிறார். என்ன நடக்குது என்று ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தாக்கா 60,000 ரிஷி பத்திரிக்கலாம். 60,000 குழந்தை கையில வச்சுக்கிறாங்க. ரிஷி பண்ற ராவு தங்காது. 60,000 ரிஷி பத்திரிகளா 60,000 குழந்தைகள் வச்சுக்கிறாங்க கையில. பார்த்து 6 தாலாட்டு பாடுறாங்க. இது யாரால் நேர்ந்த நிலை, இந்த சிவனால் நேர்ந்த நிலை என்று ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. 60,000 ரிஷிகளை ஒன்று சேர்த்து இவன் மானியான அனுப்பட வேண்டும். இது மானினா திருவண்ணாமலைக்கு மானி என்ன எங்க போனோமா? இவனுடைய மானியால் ஏற்பட வேண்டும். மானி என்றால் ஆண் உறுப்பு. ஆண் உறுப்பு தான் மானி. சாபத்தை கொடுத்த உடனே இவன் ஆண் உறுப்பு அறுபட்டது. அறுபட்டு மேலிருந்து வந்து கொண்டு இருக்குது. பார்த்தால் உமா பார்வதி என்னடா இது, இந்த மானியானது பூமியில விழுந்து விட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்பது என்ன பண்ணா ஓடி வந்து அப்புறம் பாரு காலை வச்சு அவன் யோனியை காட்டினான். யோனினா என்ன? பெண் உறுப்பு. ஆண் உறுப்போ பெண் உறுப்பு ரெண்டாச்சா. இந்த மானியால் வந்து கொண்டிருந்தது. அந்த யோனியை பார்த்த உடனே யோனியில போய் இப்படி நின்னுது. எப்படியே அப்படியே இப்படி நின்னுது. நின்று போச்சா? பார்த்தான். மேல இருக்கு யாரு? ஆண் உறுப்பு. கீழே இருக்கு பெண் உறுப்பு. அதான்டா மேல நீட்ட உலக மாதிரி இருக்குது பச்சா, அது ஆண் உறுப்பு. கீழே குட மாதிரி இருக்குது பாரு, அது பெண் உறுப்பு. திருவண்ணாமலைக்கு போய்கிறியா? திருவண்ணாமலைக்கு போய்கிறேன். பாத்துக்கிறியா? சபரிமலைக்கு போய்கிறேன். சபரிமலைக்கு வந்து கேட்டேன். திருவண்ணாமலையில கிரிவல பாதைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரிவல பாதையில ஆவுடையார் லிங்கம். ஆவுடையார் லிங்கம். அந்த லிங்கத்தை போய் பாரு. ஆண் குறியும் பெண் குறியும் ஒன்று சேர்ந்தது போல் தான் இருக்கும். இந்த கம்யூனிட்டி வணங்கத்து இல்லாத இவன் ஜாமான வேற தொட்டு வணங்கலாம். எல்லாரும் வணங்கலாம். கம்யூனிட்டி பையா திருவண்ணாமலை போய்கிறியா? நீ முதல்ல நான் போனதுலடா. நான் போய் பாத்துக்கிறேன் திருவண்ணாமலையில. திருவண்ணாமலையா? ஆமா திருவண்ணாமலையில சாமியை பாத்துக்கிறேன் நான். ஆமா திருவண்ணாமலையில முருகரை பாத்துக்கிறேன். திருவண்ணாமலையில முருகரு. அப்ப திருத்தணியில யாரு பாத்துக்கிறா? திருத்தணியில ஐயப்பனை பாத்துக்கிறேன். அப்படி உலகம் எங்க கஞ்சா பிடிக்க சொல்லி கொடுத்தது இவன். இந்த நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கம் உருவாக்குறது இவன். இப்படி இவன் 4440 திவ்ய பிரசங்கம் செய்திருக்கிறான். அவனுக்கு கேட்டு பாறான். திருவிளையாடல் எல்லாமே திருவிளையாடல். என்ன பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியல. ஒரு டீ கடையில போய் நிக்கிறான். கூத்தாடி டோர் நிக்கிறான் பாருன்றாங்க. டிஃபன் சாப்பிடலான்னு போறோம் ஹோட்டலாங்க. அங்க போனாக்கா தோ நிக்கிறான் பாரு கூத்தாடின்னு சொல்றாங்க. பஸ்ல ஏறுறேன் தோல போய் ஏறுறான் பாரு கூத்தாடின்றாங்க. சீட்டு வேற விட மாட்டாங்க உனக்கு வேற. அந்த கூத்தாடின்றாங்களே யாரால வந்தது? யாரால? உன்னால வந்தது. ஆதிலிவன் ஆடினான் தில்லையில் திருக்கொத்து. அது மறுநாள்ல கலைக்கொத்து. இன்னைக்கு கொலை கூத்து. கொலை கூத்து இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இவன் நல்லவனா, இவனை உத்தவனா, இவனை சத்திய கத்தியா, உலகம் எல்லாம் படி அளக்கிறான் பலி அளக்கிறேன்னு எத்தனை பேருக்கு படி அளக்குறா.
இருடா. உனக்கு எத்தனை பொண்டாட்டிடா? எனக்கா ஆ. 2 மனைவிகள். ஈடையிலே ஒருவள், சடையிலே ஒருவள். என்னடா பாவம் பண்ணுது. என்னவா? ஒருத்தி உடம்புல பாதி வாங்கிக்கிறான், ஆ, ஒருத்தி சடாபாரத்துல உட்காந்துக்கிறான். ஆ, கங்கை யாரவ? ஆ. கடையில இருக்கிறா. ஆமா. பகிர்ந்தனால் பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்டவள் அந்த கங்கை. கங்கை. இவன் என்னோட சக்தி, இவன் மனைவி. ஆ, என்ன? ஆ, இவனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. இவன் புள்ளகிறான் பாரு விநாயகன், விநாயகா. அவனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. எப்படியே ஆ, சக்தி புக்தின்னு 2 பொண்டாட்டி. ஆமாய்யா, சித்தி புத்தி. இவனுக்கு சின்ன ஒருத்தங்கிறான் பாரு முருகா. முருகன், ஆ, அவனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. வள்ளி தெய்வான. தேவானே, ஆ, அவனுக்கும் சின்னவங்கிறான் பாரு. ஆ. சபரிமலை உட்காந்து நான் தான் பிரம்மச்சாரிங்கிறான் பாரு. சாமியே. ஆ. அருமையப்போ. ஆ, சபரிமலை 7 வயப்பா. சரணம் ஐயப்பா. அந்த ஐயப்பனுக்கு 2 பொண்டாட்டி. ஆ, பூரண புஷ்பகலை என்று ஆமாய்யா. அது எங்க இருக்குது? அச்சன் கோயிலுக்கு போனா அந்த இடத்துக்கு பார்க்கலாம். ஆமா. அப்பேர் பற்றி இவனுங்கெல்லாம் 2 கட்டிக்கிறானுங்க. கட்டிக்கல. நாங்க என்னடா பாவத்தை பண்ணோம்? ஆம்பளைங்க என்னடா பாவத்தை பண்ணோம்? எங்களுக்கு மட்டும் ஒரு பொண்டாட்டி கட்டி வச்சியாடா உயிரை வாங்குறீங்க. அது நீ சொல்லக்கூடாது. அது மட்டும் கிடையாது அப்ப நான் சொல்லாலும் வேற யார் சொல்லுவாங்க? ஐயா. ஆ? அது மட்டும் கிடையாது. ஆ. அரக்கோணம் போற வயதுல தப்பாளங்க ஆமா. ஏகாலி பொண்ணை ஈத்துட்டு உதவாங்கனாலும் இவன் அப்பேற்பட்ட ஆளு. இவெல்லாம் 2 வச்சுக்கலாமா? கேட்டானா திருவிளையாடு. நான் எப்படி செய்யற திருவிளையாடு? வீரேஸ்வரா, ஆ? என்னை இப்படியெல்லாம் அடித்து சிந்தனை செய்கின்றாய். ஆ. அதனால் என்னுடைய தேவர்கள் பார்த்தாயா? என்னை காப்பாற்றுவதற்காக வந்து கொண்டே இருக்கின்றார். என்னடா வராங்க? என்னடா வராங்க? டேய், அவன் அப்படியே பிடிச்சி சிறவை விடாத. இருக்கிறது யாருன்னா யாரு? அந்த வைகுந்த வாசன் சரிமுஞ்சி பையன். அவன் பார்க்கலாம் வாடா.